ஸோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் மாணிக்கம். நீங்கள் பார்த்துருக்கிறது உங்களுடைய மாணிக்கம் வீட்ஸ் யூடியூப் சேனல். ஸோ இந்த சேனல் இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறீங்கன்னா, ஸோ உங்களுக்கு தெரியாத நம்ம எல்ஐசி பாலிசி பற்றியும் அண்ட் பேங்க்கில் வந்து லோன்ஸ் வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் கொடுக்குறாங்க, என்னென்ன லோன்ஸ் இருக்குது, என்னென்ன மெத்தட் ஆஃப் லோன்ஸ் நம்ம வாங்கலாம், அண்ட் தமிழ்நாட்டில் நமக்குன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்க ஸ்கீம்ஸ், நமக்கு தெரியாத நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற, அதாவது மிடில் கிளாஸ் அண்ட் புவர் ஃபேமிலிக்கெல்லாம் யூஸ் ஆகிற ஒரு நல்ல பிளான்ஸ் ஸ்கீம் யூஸ் பண்ணிட்டு லோன்ஸு சரி இதை வாங்கிட்டு எப்படி யூஸ்ஃபுல்லாக நம்ம பயன்படுத்தணும், அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்ம வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். ஸோ எல்ஐசி பாலிசி பார்த்தோன்னா வந்து நிறைய இருக்குது. ஸோ லைஃப் இன்சூரன்ஸ் ஆஃப் கார்பரேஷன், இது வந்து பார்த்தோன்னா இந்தியாவிலே ஒரு மிகப்பெரிய இன்சூரன்ஸ் நிறுவனம். இது வந்து உங்களுடைய வாழ்க்கையை வந்து பாதுகாப்புக்கு மட்டும் இல்லை, சேமிப்பு மற்றும் முதலீடு இதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ எல்ஐசி பாலிசி பார்த்தோன்னா நிறைய வகைங்க இருக்குது. ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா டேர்ம் இன்சூரன்ஸ் பிளான்ஸ். இது பார்த்தோன்னா வந்து இது வந்து உங்கள் வாழ்க்கைக்கு வந்து பாதுகாப்பு மட்டும், அதுக்கு மட்டும் இல்லை, அதை சேமிக்கலாம், முதலீட்டு போடலாம், இதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ மெச்சூரிட்டியில் பார்த்தோன்னா இது வந்து பணம் கிடைக்காது. ஸோ ரெண்டாவது பார்த்தோன்னா என்டோமெண்ட் பிளான்ஸ். இந்த என்டோமெண்ட் பிளான்ஸுங்கிறது பார்த்தோன்னா இது வந்து பார்த்தோன்னா இன்சூரன்ஸ் மட்டும் சேமிப்பு, இந்த ரெண்டையும் வந்து நமக்கு கொடுக்கும். மூணாவதாக சொல்லி பார்த்தோன்னா வந்து பார்த்தோன்னா மணி பேக் பிளான்ஸு. இதில் பார்த்தோன்னா ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் வந்து நம்ம அந்த பணம் வந்து திரும்பி நமக்கு, அதாவது அந்த பர்டிகுலர் டைமுக்கு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ ஃபுல் லைஃப் டைம் பிளான்ஸு, பென்ஷன் ஸ்கீம்ஸு, யூலிப்ஸ் அதாவது யூனிட் லிங்க் இன்சூரன்ஸ் பிளான்ஸு, இதெல்லாம் வந்து அதில் இருக்குது. ஸோ எல்ஐசி பாலிசியால் வந்து நமக்கு நன்மை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா உங்கள் குடும்பத்துக்கு வந்து பார்த்தோன்னா பாதுகாப்பு. நீங்கள் இல்லைனாலும் அவங்களுக்கு வந்து பண உதவி வந்து கிடச்சினே இருக்கும். ஸோ ரெண்டாவது பார்த்தோன்னா அந்த வரி சலுகை. நம்ம வந்து இந்த செக்ஷன் 80C கேள்விப்பட்டிருக்கீங்களா, அது கீழே பார்த்தோன்னா நம்மளுக்கு வந்து பார்த்தோன்னா அந்த லோன், அதாவது நம்ம கவர்மெண்ட்டுக்கு கொடுக்குற வரி வந்து பார்த்தோன்னா அதுக்கு விலக்குவாங்க. ஸோ மூணாவதாக பார்த்தோன்னா கடன் வசதி. ஆமாம், எல்ஐசியில் வந்து பார்த்தோன்னா அந்த பாலிசியில் வந்து எதிராக அதை மேலே வச்சு நம்ம வந்து லோன் வாங்கலாம். எப்படி, அதாவது உங்கள் பாலிசி வந்து இந்த சரண்டர் வேல்யூவில் வந்து 80-90% வரை வந்து நமக்கு கடன் கிடைக்கும். அதுக்கு வந்து வட்டி வீதம் பார்த்தோன்னா 8-12% வட்டி மட்டும்தான் நான் அதுக்கு வந்து கேட்குறாங்க. ஸோ தனிப்பட்ட கடன்களை விட அது வந்து பார்த்தோன்னா ரொம்ப குறைவு. நம்ம தனியாக போய் கடன் வாங்குறத விட ரொம்ப கம்மி. ஸோ தகுதி பார்த்தோன்னா பாலிசி வந்து குறைஞ்சது ஒரு 3 வருஷமாவது நம்ம கட்டின்னு இருக்கணும். ஸோ அதுதான் வந்து அதோட ஒரே ஒரு ரெக்யர்மெண்ட்டு. ஸோ அது இல்லாமல் என்டோமெண்ட் இல்லாத இந்த மணி பேக் பாலிசி அதுக்கு மட்டுமே வந்து இது வந்து பொருந்தும். ஸோ டெர்ம் அண்டு யூலிப்ஸ் அந்த சில சமயத்தில் வந்து அதுக்கு வந்து தகுதி இல்லாமல் அது கொடுக்க மாட்டாங்க. ஸோ நண்பர்களே, ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா ஒரு நல்ல ஒரு உத்வேகத்தை வந்து அளிக்கிறோம். ஸோ ஒரு சின்ன ப்ரீமியம் அதை பே பண்ணிட்டு ஸோ ஒரு பெரிய பாதுகாப்பு நீங்கள் வாங்க. ஸோ உங்கள் குடும்பத்தோட எதிர்காலத்தை வந்து நீங்கள் தான் வந்து உறுதி பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து எல்ஐசி எடுங்க. ஸோ எல்ஐசி பாலிசி வந்து ஒன்று வாங்கி அதுலேருந்து சேமிக்க தொடங்குங்க. இது வந்து உங்கள் வாழ்க்கையை வந்து கண்டிப்பாக மாற்றும். அடுத்து பார்த்தோன்னா இந்திய வங்கிகளில் வந்து கிடைக்கிற ரொம்ப சிம்பிளான, அதாவது ரொம்ப பெஸ்ட்டான லோன்ஸ், அந்த மெத்தட்ஸ் அதை பற்றி பார்க்கலாம். குறிப்பாக பார்த்தோன்னா தமிழ்நாட்டில் ரொம்ப பெஸ்ட்டான இருக்கிறது. ஸோ தமிழ்நாட்டில் பார்த்தோம்னா சென்னையிலையும் கோயம்புத்தூரில் வந்து இந்த மாதிரி இடங்களில் வந்து நிறைய வந்து பேங்க்ஸ் இருக்குது. முதல்ல வந்து பார்த்தோன்னா பர்சனல் லோன்ஸ். இந்த பர்சனல் லோன்ஸ் இருக்குது பார்த்தோன்னா இது வந்து எந்த தேவைக்கு வந்ததுனாலும் நமக்கு பயன்படுத்தலாம். ஃபார் எக்ஸாம்பிள் மேரேஜ்க்கு, மெடிக்கல், உங்களுக்கு ஏதாவது ஹாஸ்பிட்டல் செலவு அதுக்கு யூஸ் பண்ணணும். அப்படி இல்லைன்னா எங்கேயாவது நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்க அதுக்கு. ஸோ இந்த எஸ்பிஐயில் இருக்கு, இதுக்கெல்லாம் யூஸ் ஆகுது. ஓகே, அடுத்து பார்த்தோன்னா நம்ம எஸ்பிஐ, ஆக்சிஸ் பேங்க்கு, இந்த டாடா கேபிட்டலு, இதெல்லாம் வந்து ரொம்ப பெஸ்ட்டான பேங்க்ஸு. அதில் லோன் வாங்கலாம். இதோட வட்டி பர்சன்டேஜ் பார்த்தோம்னா 9.6 15% வரை தான் வந்து பார்த்தோம்னா வட்டி வந்து கேட்குறாங்க. ஸோ கடன் தொகை எவ்வளோ வந்து தருவாங்கன்னா 10,000 ரூபாயிலேருந்து 40 லட்சம் வரையும் நமக்கு லோன் கொடுப்பாங்க. அந்த எலிஜிபிள், அதாவது உங்கள்கிட்ட என்ன இருக்கோ இல்லை எஜுகேஷன் லோன்ஸ் இது மாதிரி அதுக்கேற்ற மாதிரி 40 lakhs வரைக்கும் உங்களுக்கு வந்து லோன் தருவாங்க. ஸோ தமிழ்நாட்டில் பார்த்தோன்னா
இந்த டாடா கேபிட்டல் அது வந்து 11.5%, அதாவது 11% ஸ்டார்ட் ஆகுது. அதாவது கடன், அதாவது இன்ட்ரெஸ்ட்டு 11% ஸ்டார்ட் ஆகுது. ஸோ 35 லட்சம் வரை 6 வருஷ தவணையில் கட்டுற மாதிரி உங்களுக்கு வந்து லோன் கிடைக்கும். ஸோ எஸ்பிஐயில் பார்த்தோன்னா 9லேருந்து 15.65% வரைக்கும் வந்து இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க. அண்டு மேக்ஸிமம் வந்து 20 லட்சம் வரையும் வந்து உங்களுக்கு லோன் தராங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோன்னா பெஸ்ட்டான ஹோம் லோன்ஸ், அதாவது நீங்கள் வீடு வாங்கணும்னு நினைக்கிறீங்க, இல்லை வீடு கட்டணும்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்க, அதுக்கு வந்து எதுக்கு பெஸ்ட்டுன்னு சொல்லி பார்க்கலாம். இதுக்கு வந்து பார்த்தோன்னா வந்து ஹோம் லோனுனாலே வட்டியோட பர்சன்டேஜ் வந்து ரொம்ப கம்மி. பேங்க் ஆஃப் இந்தியா, சென்ட்ரல் பேங்க்கு அதிலெல்லாம் வந்து பார்த்தோன்னா 7.35% வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ எஸ்பிஐயில் பார்த்தோன்னா 7லேருந்து 8.95, அதாவது 9 பக்கம் 8.95% வரைக்கும் வந்து உங்களுக்கு வந்து லோன் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் வந்து லோன் கொடுப்பாங்க. ஸோ தமிழ்நாட்டில் ஹெச்டிஎஃப்சி, இந்தியன் பேங்க் இதெல்லாம் ரொம்ப பெஸ்ட்டான பேங்க்குங்க. 10 லட்சம் ஹோம் லோன் வந்து பார்த்தோன்னா 30 வருஷத்துக்கு இஎம்ஐ வந்து சுமார் வந்து 7,000லேருந்து 8,000 வரைக்கும் தான் வரும். ஸோ சென்னை, ஹைதராபாத் இப்போ இந்த மாதிரி இடங்களில் பார்த்தோன்னா ஒரு சிறந்த ஆஃபர்கள்லாம் நல்லா தராங்க. ஸோ எஜுகேஷன் லோன், அதாவது நம்ம படிப்புக்கு தேவையான லோனுக்கு வாங்கணும்னா அதுக்கு வட்டி வந்து ரொம்ப கம்மி, 8லேருந்து 12% இருந்தால். ஸோ பஜாஜ் பிஸ்னஸ் வந்து பார்த்தோன்னா அந்த பின்சர்னு சொல்லிட்டு ஒரு பேங்க் இருக்குது, அதுதான் வந்து இதுக்கு பெஸ்ட்டு. ஸோ கார் லோன் வாங்கணும்னு நினைக்கிறீங்க பாருங்க, அதுக்கு வந்து பேங்க் ஆஃப் பரோடா அது வந்து 7% தான் வந்து நமக்கு வந்து லோன் தராங்க. ஸோ அது வந்து பணம் வந்து நீங்கள் 2 இயர்ஸ் கழிச்சு நீங்கள் கார் வாங்கணும்னு நினைக்கிறீங்களா, நீங்கள் இன்னையிலேருந்தே கட்டலாம், அதாவது முன்கூட்டியே பணத்தை வந்து கட்ட ஆரம்பிக்கலாம். ஸோ தமிழ்நாட்டில் பார்த்தோம்னா நம்ம இந்தியன் பேங்க் தான் வந்து பார்த்தோம்னா அக்ரிகல்ச்சரு, அதுக்கு இல்லாமல் ஜுவல் லோன்ஸு, இந்த டிஜிட்டல் ஜர்னி இது மாதிரி இதுக்கெல்லாம் வந்து ரொம்ப பெஸ்ட்டாக வந்து கொடுக்குறாங்க. ஸோ அந்த ஆப்டர்ஸ் ஹவுசிங் லோனு இந்த 5லேருந்து 25 லட்சம் தராங்க. அதுக்கு வந்து பார்த்தோம்னா டயராப், அதாவது 2லேருந்து 3 நகரங்கள், அதாவது நம்ம இந்த ஊரில் இருக்கோம், 2-3 ஊரில் வந்து நம்ம போயிட்டு வருவோம், அந்த மாதிரி வேலை இருக்கும்போது இந்த மாதிரி லோன் எல்லாம் நீங்கள் வாங்கிட்டு உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ முத்தூட் ஃபைனான்ஸ் வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி தான், அதாவது 13%லேருந்து பர்சனல் லோனுக்கு வந்து மற்றதெல்லாம் கம்பேர் பண்ணோம் முத்தூட் ஃபைனான்ஸ் கொஞ்சம் ஜாஸ்தி தான். ஸோ அதை அதுக்கேற்ற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா ஆவணங்கள், அதாவது நம்ம கொடுக்குற ஆவணங்கள், அந்த ஆதார் கார்டு ப்ரூஃப் கொடுப்பீங்களா, அது வந்து ரொம்ப பார்த்தோன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து அப்ரூவல் ஆகிடும். ஸோ உங்களுக்கு வந்து கடன் வாங்கி ஒன்று பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நான் சொல்கிறேன், எந்தெந்த பேங்க்கில் சொன்னனோ இந்த பேங்க்குக்கு போய் கடன் வாங்குங்க. ஸோ தவணை முறை பார்த்தோன்னா வந்து சரியாக டயத்துக்கு வந்து தவணை முறை பணத்தை வந்து கரெக்டாக கட்டுங்க. ஸோ அதுதான் வந்து உங்கள் சுதந்திரத்துக்கு வந்து அதுதான் பெஸ்ட்டு, அதாவது நீங்கள் டயத்துக்கு பே பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனை இல்லாமல் இருக்கும். ஸோ இப்போ பார்த்தோம்னா நெக்ஸ்ட்டு நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து நமக்கு, அதாவது ஆல்ரெடி கொடுத்த ஸ்கீமு நமக்கு தெரியாது, நம்மள மாதிரி லோக்கல் ஆளுங்களுக்கு, நம்மள மாதிரி மிடில் கிளாஸ், நம்மள மாதிரி பூர் ஆளுங்களுக்கு வந்து தெரியாதவங்களுக்கு என்னென்ன திட்டங்கள் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ நம்ம மிடில் கிளாஸு மற்றும் ரொம்ப பூரானவங்களுக்கு வந்து பார்த்தோன்னா முதல்ல பார்த்தோன்னா கலைஞரோட பெண்கள் உரிமை திட்டம் வந்து இருக்குது. கலைஞரோட வந்து பெண்கள் உரிமை திட்டம் வந்து பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு வந்து நிதி உதவி தரதுக்கு ஆண்டு வருமானம் வந்து அவங்களுக்கு வந்து 2 லட்சத்துக்கும் கம்மியாக இருந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து நிதி உதவி திட்டம் தருவாங்க. ஸோ இது எப்போ வந்து தொடங்கிச்சுன்னா 2024 ஸ்டார்ட் ஆச்சு. அது வந்து பார்த்தோன்னா நம்ம பெண்களை வந்து ஊக்குவிக்கிற அளவுக்கு எல்லாருக்கும் ஊக்குவிக்கிற அளவுக்கு வந்து ஒரு பெஸ்ட்டான ஒரு திட்டம் சொல்லலாம். 2வது, அதாவது முதலமைச்சரோட தாயுமானவர் திட்டம். இதில் வந்து பார்த்தோன்னா 5 லட்சம் ஏழை குடும்பங்களை வந்து வறுமையிலிருந்து மீட்கணும்னு சொல்லிட்டு அதுதான் அவங்களுடைய அதாவது ஃபஸ்ட்டு அவங்க இதுதான் வந்து பாயிண்ட் அவுட் பண்ணி நம்ம பண்ணணும்னு சொல்லிட்டு நினச்சி வந்தாங்க. ஸோ ரொம்ப வயசானவங்க அண்டு அதாவது அப்பா அம்மா வந்து இந்த ஹோமேஜில் இருப்பாங்கள்ல அவங்களுக்கு, அந்த அனாதை குழந்தைங்க, மனநலம் கொஞ்சம் பாதித்தவங்க, இவங்களுக்கு வந்து உதவி பண்ணுறது தான் இதோட மெயினான கோரான ஒரு திட்டம். ஸோ 2 வருஷத்தில் வந்து வறுமையை குறைக்கணும்னு சொல்லிட்டு அவங்க அப்போ நினச்சி 2024 பண்ண ஒரு திட்டம் தான் இது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம்னா மிட் டே மீல் ஸ்கீம் சொல்லிட்டு ஒன்று, அதாவது மதிய உணவு திட்டம். பள்ளி குழந்தைகள் வந்து இலவசமாக ஃபுட் அரேஞ்ச் பண்ணுன்னு சொல்லிட்டு 1982 வந்து ஃபஸ்ட் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ இது வந்து சுகாதாரத்தையும் நம்ம கல்வியும் வந்து மேம்படுத்துறதுக்காக வந்து உருவாக்கப்பட்ட ஒரு திட்டம். ஸோ இது வந்து தமிழ்நாட்டில் வந்து அதாவது இதை யூஸ் பண்ணிட்டு குழந்தைகளை பள்ளி சேர்க்கறதுக்கு நிறைய பேர் அந்த காலத்தில் வந்து இந்த காலத்துல வந்து சேர்த்துன்னு இருக்காங்க. இது வந்து பெரிய உதவியாக இருக்காங்க அவங்களுக்கு.
ஸோ ஸ்கூலில் கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து ஃப்ரீயான யூனிஃபார்ம்ஸு, புக்ஸு, லேப்டாப்ஸு, பள்ளி போயிட்டு வர்றதுக்கு ஏதாவது ஸ்காலர்ஷிப் அமௌண்ட் தராங்க. இதெல்லாம் வந்து கவர்மெண்ட் வந்து நம்ம ஏழை மக்களுக்கு வந்து கொடுக்குற ஸ்கீம்ஸு. இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க. அண்டு ட்ரைபல் ஏரியா திட்டம், பழங்குடியினருக்கு வந்து வேலை, அவங்களுக்கு ப்ராப்பரான சாப்பாடு. இந்த சிஎம்சிஎஸ்ஐ இது வந்து முதலமைச்சரோட ஒரு டீப்பான ஒரு சுகாதார இன்சூரன்ஸு. அது வந்து பார்த்திங்கன்னா PMJAY அது கூட வந்து லிங்க் பண்ணி இருக்குது. ஸோ ஏழைங்களுக்கு வந்து இலவசமாக வந்து மருத்துவம், அதாவது மெடிக்கல்ஸ், இப்போ ஏதாவது எமர்ஜென்சியாக போகிறாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஃப்ரீயாக வந்து நம்ம ஹாஸ்பிட்டலெல்லாம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லாம் பண்ணி தராங்களா அந்த ஸ்கீமு. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம தமிழ்நாட்டில் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து பாதி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், பாதி தெரிஞ்சிருக்காது. ஆனால் இதனால் வந்து பெரிய பெரிய மாற்றம் வந்திருக்கு. ஏகப்பட்ட நம்ம ஏழைங்களெல்லாம் வந்து இதை யூஸ் பண்ணிட்டு அதனால் நிறைய பயனடைஞ்சிருக்காங்க. ஸோ இந்த திட்டங்களை பயன்படுத்துங்க. உங்கள் உரிமைகளை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு உங்கள் வாழ்க்கையை வந்து உயர்த்துங்க. அரசு வந்து உங்களுக்காக இருக்குது, இதை பயன்படுத்திக்கோங்க. கடைசியாக என்ன சொல்லணும்னா, LIC பேங்க்கில் லோன் வாங்குறது, கவர்மெண்ட் திட்டங்கள் வந்து உங்களுடைய நிதி உங்கள் நிதி வலிமையை வந்து அதிகரிக்கும். உங்களுடைய உத்வேகத்தை வந்து சரியாக நீங்கள் செயல்படுத்துன்னு நினைக்கிறதுக்கு வந்து தூண்டும். பணத்தை சேமிங்க, கடனை வாங்குங்க, திட்டங்களை பயன்படுத்துங்க. உங்கள் எதிர்காலம் வந்து பிரகாசமாக இருக்கட்டும். இந்த வீடியோவை பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.